पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्त संभवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपाः च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விபாக யோகத்துல பார்த்தீங்கன்னா நேற்று என்ன பார்த்துருக்கோம், 20வது ஸ்லோகம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். முக்கியமான ஸ்லோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20, 21 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா காரியம் அப்படின்னு சொல்லலாம். யாரோட காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதியோட மாயையோட காரியம். காரிய கரண கர்த்திருத்வே ஹேதுர் பிரகிருதி உச்சியதே. காரியம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த தேகம், அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள், பஞ்சபூத விஷயங்கள். இந்த தேகமும் பஞ்சபூதம், வெளியில இருக்கிறது எல்லாமும் பஞ்சபூதம். அப்புறம் இந்த தேகத்துல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்துக்கும் பேரு கரணம். பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்ற அந்த கரணம், இது எல்லாம் கரணங்கள்னு பேரு. அப்ப இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா யாரு பண்ணுனா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா பிரகிருதி ஹேத்துர் பிரகிருதி உச்சியதை. இதுக்கு காரணம் ஹேத்து எது அப்படின்னா பிரகிருதி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப புருஷனோட பார்ட் என்ன சுவாமி, ஆத்மாவோட பார்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது புருஷக சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேத்துருச்சியதே. நம்ம எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோமோ இந்த சுகதுக்கங்கள் எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா இந்த தேகத்திலையும் இந்த கரணங்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள்லையும் தான் ப்ராப்ளம்ஸ் நடக்குது. இதுல நடக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா ஒருத்தன் பிரகாசிக்கின்றான். இது எல்லாம் இருக்குன்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கின்றான். அப்படி இருக்குன்னு பிரகாசிக்கிறதுனாலதான் நம்ம ஜீவாத்மாவா இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, இதை எல்லாத்தையும் போகம் பண்ணுது. அப்போ இந்த லைட் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளார ஒரு லைட் வெளிச்சம் இருக்கு. இந்த லைட் வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் நான் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிடுறேன், ரூமுக்குள்ளார உட்கார்ந்து பாடம் படிக்கிறேன், எல்லா பூஜைகள் பண்றேன், தியானம் பண்றேன், மற்றவங்களோட விவகாரம் பண்றேன். அப்ப எந்த விவகாரம் நடக்கிறதா இருந்தாலும் ஒரு பிரகாசம் ஒண்ணு வேணுமா?
அந்த பிரகாசம் இருந்தாதான் நான் காரியம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஜீவாத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையெல்லாம் போகம் பண்றானோ அந்த போகத்துக்கு வந்து காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னா ஒரு சைத்தன்ய பிரகாசம் உள்ள காரணமா இருக்கிறது. இதான் சொல்லப்பட்டது. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது 21வது ஸ்லோகம். ஒரு அவதாரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறார் 94வது பேஜ் நம்பர் 94. யத்து புருஷஸ்ய சுகதுக்கானாம் போக்திருத்வம் சம்சாரித்வம் இது. எது வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்க போகத்தை கொடுக்கறதாவும் சம்சாரி தன்மையும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லாத்துட்டையும் இருக்கிறது. நம்ம ஆத்மாவா ஜீவாத்மாவா இருக்கும். நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சுகதுக்க மோகங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சுகதுக்கம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறந்த பிறகு முடியுதா அப்படின்னா முடியல, அடுத்தடுத்த சரீரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு பேர் சம்சாரித்துவம்னு பேரு. இருக்கும் போது சுகதுக்க அனுபவம், சரீரம் போயிடுச்சு அப்படின்னா வேற வேற சரீரம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு தன்மைகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போக்தாக்கு சொல்லப்பட்டிருக்கு. உக்தம் தஸ்ய தத்து கிம் நிமித்தம் இது உச்சதே. அவனுக்கு அந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை காரணமாக கொண்டு இந்த சுகதுக்க மோக அனுபவங்களும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற வேற சரீரங்களுக்கு சுற்றி திரியிற தன்மையும் அனந்த கோட்டி ஜென்மங்களை எடுக்கிறதும் எதை காரணமாக கொண்டு உண்டாகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அதுக்காக ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்தோட தாற்பயம் என்னது? நம்ம சுகதுக்க அனுபவிக்கிறதுக்கு எது காரணம், அதே மாதிரி ரீபர்த் எடுக்கிறதுக்கு எது காரணம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொல்ற புருஷः பிரகிருதிஸ்தோஹி புருஷः பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய காரணம் குணசங்கோஸ்ய சதசத் யோனி ஜன்மசு சதசத் யோனி ஜன்மசு புருஷः பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத் யோனி ஜன்மசு. புருஷக, புருஷன் அப்படின்னா யாரு? ஆத்மா, ஜீவாத்மா. யார் எடுக்கணும் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்திலிருந்து சுகதுக்கத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கவே நம்ம ஒவ்வொரு தேகத்திலையும் இருக்கக்கூடிய ஜீவாத்மா. ஜீவாத்மா ஜீவாத்மான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினலோட ரிஃப்ளெக்ஷன். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கா வானத்துல, அவனுடைய பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தடாகம் ஃபுல்லா உண்டாகுது, ஒரு குளத்து ஃபுல்லா பரவுது. அதுக்கப்புறம் அந்த குளத்துக்குள்ளார வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷனும் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா எல்லாத்தையும் வியாபிக்கிறார். வியாபிச்சவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஜலபாத்திரம் மாதிரி ஒவ்வொரு தனித்தனியா இருக்கிற புத்தியிலையும் என்ன ஆகிறார்? ரிஃப்ளெக்ட் ஆகிறார். அப்போ ஒவ்வொரு புத்தியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த பர்சனுக்கு என்ன பேர் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா எங்க நிக்கிறான் சுவாமி அப்படின்னா பிரகிருதிஸ்தகி பிரகிருதிஸ்தோஹோ பிரகிருதிஸ்தோஹி அப்படின்னு இருக்குல்ல, அதை பிரிச்சோம்னா பிரகிருதிஸ்தக. பிரகிருதிஸ்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகிருதியில் நின்று கொண்டு. பிரகிருதினா என்ன சுவாமி அப்படின்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சுகமா தூங்கின வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப தூக்கத்துல நான் என்ன நிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காரணமா ஒன்னும் தெரியல அப்படின்ற அந்த மூல பிரகிருதியில வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தூக்கத்துல அதுக்கு மேலதான் நான் நிக்கிறேன். அதனால்தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதியோட தன்மை என்ன தன்மை? பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லை, தேசகால வஸ்து சூன்யம்தான் பிரகிருதி. பிரகிருதின்றது ஒரு இருட்டு. பிரகிருதின்றது வந்து பாத்தீங்கன்னா தேசம் இல்லாதது, காலம் இல்லாதது, எந்த ஒரு நாமரூப குணங்களும் இருக்காது, அவ்வியக்தம். அப்போ நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான்ற கான்சியஸ்னஸ்
அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிரகிருதிக்கு மேல நிற்கும் போது இருட்டுல நின்னா என்ன தெரியும்? இருட்டா தெரியும். அப்ப நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? அந்த இருட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரகிருதியில நிக்கிறதுனால நமக்கு என்ன உணர்வு உண்டாகுது அப்படின்னா ஒன்னும் தெரியல அப்படின்னு உண்டாகுது. வேற ஏதாவது சுகதுக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சுகதுக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற நிமித்தம் இல்லை, வேற எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா தேகம் இல்ல, மனசு இல்ல, இந்திரியங்கள் இல்ல, இந்த உலகம் இல்ல, இது எதுவுமே இல்லாததுனால தூக்கத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் இல்லாம இருக்கும். ஆனா என்ன தெரியுது? ஒன்னும் தெரியல. இதான் நம்ம அனுபவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் சம்சாரம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தூக்கத்துல மூல பிரகிருதிக்கு மேலதான் இருக்கும். இதுக்கு பேரு பிரகிருதி ஸ்தகா. பிரகிருதியில் புருஷன் நின்றவனாக இருந்து கொண்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதிச்சான் குணான் புங்தே, பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்களை என்ன பண்றான்? குணங்கள்னா காரியங்கள், குணங்களை அனுபவம் செய்கின்றான். புங்தே அப்படின்னா அனுபவிக்கின்றான். அப்ப தூக்கத்துல என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதியோட தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா அந்த தூக்கத்துல இருக்கு, டீப் ஸ்லீப்ல. அந்த தமோ குணத்துல இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒன்னும் தெரியல அப்படின்னு அனுபவம் நமக்கு உண்டாகுது. அங்கும் ஒரு அனுபவம். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருக்கிற அப்படின்றது என்னுடைய சுரூபம். அதே நேரத்துல ஒன்னும் தெரியலன்றது நம்ம பிரகிருதியில நிக்கிறதுனால உண்டாகிற அனுபவம். இதாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதியோட காரியங்கள் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயாவோட காரியங்கள் தான் பேக்கப் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா புத்தி, மனசு, இந்திரியங்கள் அப்படின்னு வரிசை எல்லா தத்துவங்களும் உண்டாச்சு. எத்தனை தத்துவம்? புத்தி வேக்கப் ஆகும், அதுக்கப்புறம் அகங்காரம் வேக்கப் ஆகும் 2, அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் வேக்கப் ஆயிடும் 5, 2, 7. 7க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியம் வேக்கப் ஆகும், பஞ்ச கர்மேந்திரியம் வேக்கப் ஆகும், அதுக்கப்புறம் பஞ்ச மகா பூத்தங்கள் வேக்கப் ஆகும், ஒரு மனசு வேக்கப் ஆயிடும். மொத்தம் 16. 7ம் 16ம் 23 தத்துவங்கள். இந்த 23 தத்துவங்களுக்கு வந்து பஞ்சபூதங்களோட காரியம் தான் இந்த தேகமும், பஞ்சபூதங்களோட காரியம் தான் வெளியில இருக்கிற என்டையர் சிருஷ்டியும். ஆயிடுச்சா? அப்ப பிரகிருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூக்கத்துல மூல பிரகிருதி, தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும் போது இருக்கிற மொத்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதி தான். இந்த பிரகிருதியில என்ன பண்றா அப்படின்னா இதெல்லாம் குணம் அப்படின்னு பேரு. பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்கள் அப்படின்னு பேரு. ஏன் சுவாமி குணம்னு சொல்லியிருக்குன்னா குணத்தோட காரியம் குணம். இது எல்லாம் 3 குணங்களால் ஆனது. இந்த தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியும். இதுல புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்திலையும் நின்னு நின்னு என்ன பண்றான்? அனுபவிக்கின்றான். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு ஒரு அனுபவம் அவனுக்கு உண்டாச்சு. அதே அனுபவம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா புத்திக்கு வருது. காலையில வேக்கப் ஆகுறோம், புத்தியில வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன ஆகுறான்? ரிஃப்ளெக்ஷன் படுது. ரிஃப்ளெக்ஷன் வந்து பத்த மாத்திரத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? யாரு? நீங்களும் நானும் தான். நம்ம என்ன பண்றோம்? ஐயோ என் புத்தி வந்து பாத்தீங்கன்னா மந்தமா இருக்கு அப்படின்றோம். சில பேருக்கு என் புத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு அனுபவம் பண்றோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு நம்மளே சொல்றோம். என் புத்தி இப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்ப புத்திய நம்ம என்ன பண்றோம்? இந்த நான் அனுபவிக்குது புத்திக்கு மேல நின்னுகிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவத்துல இந்த ரிஃப்ளெக்ஷன் பட்டோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நான் நமக்குள்ளார ஒரு அகங்காரம் உண்டாகுது. நான் வந்து சன்னியாசியாக்கும், நான் வந்து பாத்தீங்கன்னா அத்வைதி, நான் விரக்தன், நான் சன்னியாசி, நான் வந்து தமிழன், நான் இந்தியன், நான் ஆம்பளை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான அபிமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? அந்த அகங்கார தத்துவத்துல நிற்கும் போது இது மாதிரிலாம் அடையுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்கு வந்த மாத்திரத்துல இது என்ன பண்ணுது? மனசுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என் மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, மனசு சஞ்சலமா இருக்கு, நான் அதை அறிகின்றேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த சஞ்சலமா இருக்கிற மனசுல நிற்கும் போது நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சலிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை போகம் செய்கின்றேன். எனக்கு மனசு இப்ப ரொம்ப சாந்தமா இருக்கு அப்படின்னு மனசு சாந்தமா இருக்கிறத என்ன பண்றோம்? நான் எனக்கு சம்பவிக்கிறதா அனுபவம் பண்றோம்.
அதுக்கப்புறம் இந்திரியங்களுக்கு வரும். ஒவ்வொரு இந்திரியங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நின்னு நின்னு ஏன் கண்ணு, ஏன் காது, ஏன் மூக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் அபிமானிச்சு அதுக்கு மேல நின்னுக்கிட்டு அதுக்கு உண்டாகிறது எல்லாத்தையும் தனக்கு உண்டாகிறதையாகவே இந்த நான் பார்க்கின்றது. இதுக்கு பேர் தான் என்ன பேரு, போகம் அப்படின்னு பேர். சரி, இந்த தேகத்துலதான் உண்டாச்சு. தேகத்துல மட்டும் இல்ல, தேகத்துக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல எல்லாத்துலயும் என் பூஞ்செடி, இந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா என் பூச்செடி எல்லாத்தையும் நாசம் பண்ணுது பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அபிமானிக்கிறேன். ஏன் வண்டி, ஏன் வாகனம், ஏன் வீடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் தேசம், ஏன் நாடு, ஏன் மக்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் நின்னு 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 இந்த பிரகிருதியில உண்டாகிற எல்லா சுகதுக்க மோகங்களையும் நான் அனுபவிக்கின்றேன். இததான் ஆச்சாரியர் என்ன பண்றார், பிரகிருதி ஸ்தோகி, பிரகிருதியில் நின்றவனாக புருஷன் என்ன பண்றான், பிரகிருதி ஸ்தோகி புருஷா பிரகிருதிஜான் குணான், பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்களை புங்தே நல்ல போகம் பண்றான். சரி, போகம் பண்றதுக்கு என்ன சுவாமி காரணம், என்ன போகம், சுகமும் உண்டாகுது துக்கமும் உண்டாகுது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் மோகம் தான் உண்டாகுது. எல்லாத்தையும் உண்டான மாத்திரத்துல குணசங்கக அஸ்ய, இதுக்கு காரணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குணம் இருக்கு பாத்தீங்களா, ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா, இது எல்லாம் திருஷ்யம். இந்த இதுக்கு பேரு குணம்னு பேரு. இந்த குணத்தோட உண்டாகிற சங்கம் இருக்கு பாத்தீங்களா, சங்கம் என்ன அர்த்தம், சயோகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்றோம் யோக சாஸ்திரத்துல. இதுக்கு பேர் என்ன பேரு, ரெண்டும் தனித்தனி, பாலும் தண்ணியும் மாதிரி. இது தண்ணியும் எண்ணெயும் மாதிரி, பாலும் தண்ணியும் மாதிரி இல்ல. பாலும் தண்ணியும் ஒன்னா கலந்தா என்ன ஆயிடும், மெர்ஜ் ஆயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயும் கலந்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு சேராம மேல நிக்கும். அதே மாதிரிதான் திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னு சேரவே முடியாது. ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்து வச்ச மாதிரி ஒன்னோட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சயோக சம்பந்தத்தை அடையுது. இந்த குணங்களோடு நமக்கு உள்ளார சம்பந்தம் உண்டாகுது பாத்தீங்களா, இந்த சம்பந்தத்தினாலதான் குணசங்கக அஸ்ய, இந்த ஜீவாத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா குணத்தோடு நடக்கிற சங்கமம் தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சதசதி யோனி ஜென்ம சுகாரணம். நம்ம திரும்ப 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 84 லட்சம் யோனிய வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்றதுக்கு, ஜென்மத்தை அடையிறதுக்கு காரணமா இருக்கு சத்யோனி அசத்தியோனி. நல்ல ஜென்மங்கள் சத்தியோனின்னு சொல்லப்படுது, தேவாதிகள் மனுஷன்ல இருந்து மேல இருக்கிறது. அப்புறம் அசத்தியோனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழக்கு நமக்கு கீழே இருக்கக்கூடிய அநேக ஜென்மங்கள் இருக்கு. இது எல்லா யோனியையும் நம்ம அடையிறதுக்கு கூடவே மிஸ்ரிதம், புண்ணியமும் பாப்பமும் கலந்திருந்தா மனுஷ ஜென்மத்தை எடுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன சுவாமி அப்படின்னா இந்த கெட்ட குணத்தோட சேர்ந்ததுதான் சங்கதோஷம். இவ்வளவுதான், வேற எதுவும் ஆச்சாரியர் கிளியரா சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்திருக்க, பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றாரு புருஷோ, புருஷோன யாரு, போக்தா. புருஷனா யாரு, போக்தா. போக்தா வாஸ்தவ போக்தாவான, வாஸ்தவத்துல புருஷன் போக்தா இல்லை. எப்படி அப்படின்னா பார்ப்பவன். இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசிக்குது, இது எதையுமே போகம் பண்ணல. ஆனா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு உபச்சாரமா வந்து பாத்தீங்கன்னா அது இந்த லைட் பாரு என்ன பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்றோம். லைட் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருந்து பாக்குதுன்னு நம்ம சொல்றோம். சாட்சி இல்லை, மண்ணாங்கிட்டே இல்லை, அது என்ன பண்ணுது, பிரகாசிக்கிறது தான் அதோட தன்மை. நம்ம சாப்பிட்டாலும் நம்ம தூங்கினாலும் நம்ம பாடம் படிச்சாலும் இந்த லைட் என்ன பண்ணும், பார்த்துக்கிட்டே இருக்கும், பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த நான் அப்படின்ற நான் வந்து பாத்தீங்கன்னா சதா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா பார்த்துக்கிட்டு இருக்கவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சா போகம் சம்பவிக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்காம மெரிச்சாய். அப்ப போக்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெரிஜாகும் போதெல்லாம் போக்தா, மெரிஜாகாம பிரிஞ்சான் அப்படின்னா அவன் சுத்த பிரம்மம் ஆயிடும். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப ஆச்சாரியர் சொல்றார் புருஷன் அப்படின்னா போக்தா. போக்தானா யாரு, பிரகிருதிஸ்தகா. பிரகிருதிஸ்தகனா என்ன அர்த்தம், பிரகிருதௌ. பிரகிருதி அப்படின்னா என்ன அர்த்தம், அவித்யா லக்ஷணாயாம், சப்தமி விபக்தியிலே வருது. அவித்யாவை லட்சணமாக கொண்டது. அவித்யான என்ன அர்த்தம், இருட்டு, வேற எதுவும் இல்லை.
பிரகாசம் இல்லாத இருட்டு. எங்க இருந்துச்சு? தூக்கத்துல இருந்துச்சுல. ஒன்னும் தெரியல அப்படின்னு நம்ம சொன்னமே. அந்த இருட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா அவித்யான்னு பேரு, மாயான்னு பேரு, மூல பிரகிருதின்னு பேரு. அதுதான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? பிரகிருதின்னு பேரு. அதோட வேக்கப் ஆகும்போது அது என்ன ஆயிடுது? காரியங்களை உண்டு பண்ணுது, கரணங்களை உண்டு பண்ணுது. காரிய கரண ரூபேன பரிணதாயாம். அதுதான் வேக்கப் ஆகும் போது எப்படி பரிணமிக்குது? தூக்கத்துல ஒன்னும் இல்லைன்னு அவித்யாவா ஒன்னும் தெரியலன்னு இருந்ததுதான் காலையில பாத்தீங்கன்னா எதெல்லாம் பரிணமிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒன்னேதான் பலவா பரிணமிக்குது, தெரியுது. எப்படி பரிணமிக்குது? புத்தியா, அகங்காரமா, தன்மாத்திரைகளா, பஞ்ச ஞானேந்திரியமா, பஞ்ச கர்மேந்திரியமா, இந்த தேகமா, பஞ்சமகா பூத்தங்களா, வெளியில இருக்கிறதெல்லாம் இது எல்லாம் பாத்தீங்கன்னா அவித்யாவோட மாயாவோட பரிணாமங்கள். இந்த பரிணமிக்கிற இதுல எல்லாத்திலையும் பரிணதாயாம் ஸ்திதா. இந்த புருஷன் என்ன பண்றான்? அதுல எல்லாத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறான். இந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுல நிக்கிறான். ஒரு பாத்திரத்தை எடுக்கிறேன். ஒரு பாத்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஜலத்தை ஊத்துனோன்னு சந்திரன் பாத்தீங்கன்னா எங்க நிக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த ஜலத்துல நிக்கிறான். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் எங்க நிக்குது? ஜலத்துல பாத்தீங்கன்னா நிக்குது. ஜலம் எங்க நிக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்துல நிக்குது. அப்ப பாத்திரம் மாதிரி தேகம், அதற்கு உள்ளார இருக்கிற ஜல மாதிரி அந்த கரணம், அந்த அந்த கரணத்துல பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் நிக்குது. இப்ப நமக்கு அனுபவம் எங்க இருக்கு? நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நீ கேட்டா என்ன சொல்லுவோம்? நான் எங்க இருக்கேன்னு கேட்டா எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் ஹிருதயத்தை காட்டுறோம், நெஞ்ச தொட்டு காட்டுறோம், நான் 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 அப்படின்னு. ஜப்பான்காரன் பாத்தீங்கன்னா மூக்க காட்டுவான், நான் நான். அப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நெஞ்ச தொட்டு காட்டுறோம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த தேகத்துக்குள்ளார, இந்த ஹிருதயத்துக்குள்ளார நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். இந்த தேகமும் ஹிருதயம்ன்ற அந்த கரணமும் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இதான் பிரகிருதியோட காரியம். இந்த பிரகிருதியோட காரியத்துல நின்னுக்கிட்டு, ஸ்தகன்றதுக்கு அர்த்தம் பிரகிருதி ஸ்தா, பிரகிருதியில நின்னுக்கிட்டு என்ன பண்றோம்? பிரகிருதிம் ஆத்மத்வேன கத இதி. ரொம்ப அருமையா ஆச்சாரியர் பாஷ்யம், சித்தாந்தம் கிளியரா போறார் ஆச்சாரியர். என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகிருதியில நின்னவன் இது வேற நான் வேறன்னு தானே பார்க்கணும். ஏன் வண்டி அப்படின்னு அபிமானம் இல்லாம இது வண்டி, இது நான், நான் பார்க்கிறவன், இது வண்டி அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி இது தேகம், நான், நான் பார்க்கிறவன், இது தேகம், நான் பார்க்கிறவன், இது மனசு, நான் பார்க்கிறவன், இது புத்தி, நான் பார்க்கிறவன், இது மொத்த தேகமும் எனக்கு ஆப்ஜெக்ட், நான் இல்லை அப்படின்னு பார்க்கணும். ஆனா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, பிரகிருதிம் ஆத்மத்வேன கதஹா. இந்த பிரகிருதியோட காரியமா இருக்கிற தேகாதிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆத்மத்வேனா நான் 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 அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்? ஒவ்வொருத்தையும் நானா பாத்தீங்கன்னா அடைந்து விட்டேன். ஏன் புத்தின்றோம், ஏன் புத்தி, ஏன் மனசு, ஏன் இந்திரியம், ஏன் தேகம் அப்படின்னு எல்லாத்துலயும் நான் நான் நான். என் புத்தி கெட்டு போச்சு, எனக்கு புத்தி வேலை செய்யல, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் கெட்டு போச்சு, என் தேகம் பிரச்சனையா இருக்கு, சுகர் அது இதுன்னு வருது அப்படின்னு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் இந்த நான் நான் பாக்குறோம்ல, இதுக்கு பேரு ஆத்மத்துவேன கதக. இதை எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட்னு அடையாம நான் என்று அடைந்த காரணத்தினால இது ஏத்தத்துகி எஸ்மா, இதுக்கு பேர் தான் பிரகிருதியில நிக்கிறதுன்னு பேர். நம்ம எல்லாம் பிரகிருதியில நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம்னா இது எல்லாத்தையும் தான் அப்படின்னு கிரகணம் பண்ணிக்கிறோம், நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா எஸ்மாத் தஸ்மாத், எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால புங்தே உபலபத்தே இத்தியர்த்தக. வாஸ்தவத்துல அறிதலை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் இவ்வாறு நடக்குதுன்னு பார்க்காம நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட இருக்கிற அபிமானத்தினால நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன். அப்ப அறிதலுக்கும் அனுபவித்தலுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கிறது. அதே அனுபவித்தல் அப்படின்னும் போது என்ன ஆயிடுறீங்க?
நீங்க அதோட அபிமானத்தை அடையும் போதெல்லாம் அது உங்களுக்கு அனுபவமா ஆகின்றது. அறிதலுக்கும் அனுபவத்துக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம், அபிமானம் மட்டும்தான். அனுபவிக்கிறேன், ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு, அதே நேரத்துல பாக்குறேன் அப்படின்னா பாக்குறேன் அப்படின்னு பதற்றம் இல்லாம இருக்கும். அப்ப பதறும் போதெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அனுபவிக்கிற சிங்காயி அதோட அபிமானத்தை அடைகிறேன்னு. இவ்வளவுதான் வித்தியாசம். இததான் பாத்தீங்கன்னா பிரகிருதியில நின்று கொண்டு இவன் போகத்தை அனுபவிக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது என்று அர்த்தமா. அது மட்டும் இல்ல, எதை அனுபவிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதிஜான் குணான். பிரகிருதிஜான் என்ன அர்த்தம்? பிரகிருதிதோ ஜாதான், பிரகிருதியிலிருந்து உண்டானவைகள். மூல பிரகிருதி தூக்கத்துல இருந்துச்சுல்ல, ஒன்னும் தெரியல, இருட்டு. அந்த இருட்டிலிருந்து உண்டானதுதான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா பிரகிருதிஜான் குணான் அப்படின்னு பேரு. பிரகிருதியிலிருந்து உண்டான குணம், குணங்களோட காரியம். இதை எல்லாத்தையும் சரி, இதெல்லாம் என்ன சுவாமி? ஒன்னே ஒண்ணு, 3 குணங்கள் இருக்குல்ல, சத்வ ரஜஸ் தமஸ். சத்துவ குணம் என்ன பண்ணும்னா சுகம். எங்கெங்கெல்லாம் சுகம் அனுபவிக்கப்படுதோ அங்கங்கெல்லாம் சத்துவ குணம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் துக்கம் அனுபவிக்கப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா துக்கமானது இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மோகம் உண்டாகுதோ அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன உண்டாகும்? ஒரு விஷயம் கண்டிப்பா அங்க தமோ குணம் உண்டாகும். இந்த 3 தான் சுக துக்க மோக ஆகார அபிவியக்தான். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 குணங்கள் புத்தியில அது மாதிரி 3 வெளிப்படுது, இந்திரியங்கள்ல வெளிப்படுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நேத்து நல்லா போட்ட ட்ரௌசினஸ் பாத்தீங்கன்னா மெடிசின் எடுத்தது 2 நாளுக்கு முன்னாடி போட்ட மெடிசின் எனக்கு ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யும். இன்னைக்கு காலையில வரைக்கும் பாத்தீங்கன்னா மந்தமா. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தமோ குணம் பாத்தீங்கன்னா என் புத்தியை பார்த்த தெரியாது. என் புத்தியை பாத்தீங்கன்னா ஒரு தமோ குணம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூடி. இப்ப கேட்கிறேன், குணங்கள் எங்க வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்கள் குணங்களோட காரியத்துல வெளிப்படும். குணங்களோட காரியம் எது? புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா குணத்தோட காரியம். வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் குணத்தோட காரியம். அது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? இந்த 3 குணங்கள் இந்த காரியத்துல என்ன பண்ணுது? வெளிப்படுகிறது. என்னுடைய புத்தி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தமோ குணத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரௌசினஸ்ல இருக்கு. என்னுடைய தேகம் பாத்தீங்கன்னா பிரிஸ்க் ஆகல, இன்னும் பிரிஸ்க் ஆகாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். காலைல எந்திரிச்சு பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்ல வேகமா பிரிஸ்க் பண்ணிட்டு உட்கார்ந்தா கூட பாத்தீங்கன்னா இந்த பிரிஸ்க் ஆகல. மெடிசினோட பாத்தீங்கன்னா அது நல்லா போய் உடம்பு ஃபுல்லா பிளட் ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால நம்ம ரீசன் நிறைய சொல்றோம். டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா பிபியை பார்ப்பாரு, இல்லைன்னா சுகரை பார்ப்பாரு, அது கம்மியா இருக்கு இது கம்மியா இருக்குன்னு. அப்போ வாஸ்தவத்துல நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, கடைசி காரணம் எது அப்படின்னா குணம் அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன ஆகுது? அபிவியக்தமாகுது. நல்ல சத்துவ குணம் அபிவியக்தமாச்சு அப்படின்னா பிரிஸ்க் ஆகி சந்தோஷத்தை அடையிறோம். அதே ரஜோகுணம் ஆகும்போது ரொம்ப ஆக்டிவ் ஆகி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பரபரன்னு காரியம் பண்றோம். அதே நேரத்துல இப்ப என்ன மாதிரி மெடிசின்ஸ் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ஆன்டிபயாட்டிக்கோட இதுல இருக்கும் அப்படின்னா தமோ குணம் அதுல இருந்து வெளிப்பட்டு என்ன பண்ணுது? நம்மள பாத்தீங்கன்னா ஒரு மோகத்துல ஆழ்த்துது. அப்ப இந்த 3 பாத்தீங்கன்னா எங்க வெளிப்படுது அப்படின்னா குணங்களோட காரியமா இருக்கிற இந்த தேகாதிகள்ல அபிவியக்தான் வெளிப்படுகின்றது. இந்த வெளிப்படுறத நம்ம என்ன பண்றோம்? அப்படிப்பட்ட குணங்களை நம்ம என்ன பண்றோம்? அனுபவிக்கும் போது நமக்குள்ளார அபிமானம் இருக்குல்ல, அது என்ன சொல்லுது அப்படின்னா சுகி துக்கி மூடக பண்டிதக அகமிதி ஏவம். நான் சொல்றேன், நான் ரொம்ப சுகமா இருக்கேன் ஜி அப்படின்னு சொல்றோம். சுகமா நான் இல்ல, சுகமா இந்திரியங்கள் இருக்கு, சுகமா தேகம் இருக்கு, சுகமா புத்தி மனசு இருக்கு. நான் என்ன பண்றேன்? அதை பிரகாசிக்கிறேன். ஆனா நான் என்ன பண்றேன்? பிரகாசிக்கிறவனா இல்லாம அதோட அபிமானத்தை அடைஞ்சதுனால நான் என்ன பண்றேன்? நான் சுகமா இருக்கேன் ஜி அப்படின்னு. நான் சுகமா இல்ல, சத்துவகுணம் சுகத்தை கொடுக்குது, அதை நான் பார்க்கிறேன். ரஜோகுணம் துக்கத்தை கொடுக்குது, நான் துக்கியா இருக்கேன் ஜி அப்படின்றோம். நான் பாத்தீங்கன்னா ரொம்ப முட்டாள்தனமான காரியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சதானந்த போன் பண்ணும் போதெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். எப்ப பார்த்தாலும் சாமி நான் முட்டாளவே பண்றேன் சாமி வேணு போன் பண்ணும்போது அதே மாதிரி சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் முட்டாள் நமக்கே தெரியும்ல.
நான் முட்டாளா இல்ல என் புத்தி முட்டாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமானம். நான் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், அதுவும் அபிமானம். நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப முட்டாள், ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா ஒன்னும் வித்தியாசம் இல்லை. அபிமானம் தான். இந்த புத்தி இப்படி இருக்கு நான் பாக்குறேன். நான் பாத்தீங்கன்னா ஒரே மோகத்துல இருக்கேன். எனக்கு மோகத்துல இருந்து வெளியில வரவே முடியல. நான் இல்ல, நான் மோகம் அடையிறது புத்தி மனசு. அதை நான் பாக்குறேன். அந்த பாக்குறேன்றது தெரியாம நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிர்ஜாய் எல்லாத்தோடையும் நான் சுக்கியா இருக்கேன், நான் துக்கியா இருக்கேன், நான் பாத்தீங்கன்னா முட்டாளா இருக்கேன், மூடனா இருக்கேன், நான் பண்டிதனா இருக்கேன், அறிவாளியா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விதமா நம்ம கிரகணம் பண்றோம். இதுக்கு பேர் தான் அனுபவம்னு பேர். அறிதல்ல அபிமானம் இருக்காது. அபிமானத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, மெர்ஜாயி அனுபவம் நமக்கு நடந்தது. ஆச்சாரியர் சொல்றார், சத்யாம் அபி அவித்யாயாம், அவித்யா இருக்கின்ற நிலையில், அவித்யாயாம் சத்தியம், அவித்யா இருக்கின்ற நிலையில் சுகதுக்க மோகேஷு குணேஷு புஜ்யமானேஷு, நம்ம அனுபவிக்கக்கூடிய 3 விஷயங்கள் இருக்கு. யாருக்கெல்லாம் அவித்யா இருக்கும் இந்த உலகத்துல, எல்லா ஜீவராசிக்கும், இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பாத்தீங்கன்னா ஏதாவது ஜீவராசி இருந்தாலும் எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கும், சுகம் துக்கம் மோகம் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் போகம். புஜ்யமானேஷு, போகம் பண்ணக்கூடிய சாப்பிடக்கூடிய அந்த 3 விஷயங்களும் என்ன இருக்குன்னா, அந்த 3தோட பாத்தீங்கன்னா யக சங்கஹா, எந்த சங்கமானது உண்டாகுதோ, சம்பந்தம். சங்கம்னா என்ன அர்த்தம், சம்பந்தம் உண்டாகுதோ. என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மபாவக. ஆச்சாரியர் தெளிவா சொல்ற, ஆத்மபாவனை என்ன அர்த்தம், நான் அப்படின்னு என்ன பண்றோம், நான் தனியா நிக்கணும், பார்க்கிறவனா. நான் தனியா பார்க்கிறவனா இல்லாம நான் பக்கத்துல பிரகாசிக்கிறது எல்லாத்தையும் நான் கிரகணம் பண்ணிக்கிறேன். இதுதான் பாத்தீங்கன்னா ஆத்மபாவகன்னு பேரு. புத்தியில நான் என்ற பாவம், மனசுல நான் என்ற தன்மை, அதே மாதிரி இந்திரியங்கள்ல நான் அப்படின்ற பாவம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேகத்துல நான் என்ற பாவம். இந்த நான் கிரகணம் பண்றதுக்கு பேர் ஆத்மபாவக. இதுதான் பாத்தீங்கன்னா சம்சாரஸ்ய ச பிரதானம் காரணம் ஜென்மனக. இந்த சம்சாரம் சொல்றோமே, திரும்ப 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 பாத்தீங்க அப்படின்னா பிறந்துகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பிறப்புலையும் பாத்தீங்கன்னா சுகதுக்க மோகத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் பிரதான காரணம் ஹைலைட் பண்ணிக்கணும். எது காரணம், ஜென்ம காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சூத்திரத்துல இதுக்கு முன்னாடி பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், 92வது பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு யோக சூத்திரம் எழுதிருக்க பாருங்க. திரஷ்டு திருஷ்யயோகோ சயோகோ ஹேய ஹேத்துகு. ஹேயம்னா சம்சாரம், ஹேயம்னா சம்சாரம், ஹேய ஹேத்து அப்படின்னா சம்சாரத்திற்கு காரணம். சம்சாரத்துக்கு காரணம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி பாத்தீங்கன்னா, யார் பதஞ்சலி, கிருஷ்ண பரமாத்மா விஷ்ணுவோட என்னது பாம்பு சயனம் பாத்தீங்கன்னா பகவான் சுவாமி ஆதிசேஷன் மேலதானே படுத்திருக்க. அப்ப ஆதிசேஷனா உபதேசம் பண்ணவர் சுவாமிக்கு ஆப்போசிட் ஏதாவது சொல்லுவாரா, சாமிக்கு ஆப்போசிட் எதுவும் சொல்ல மாட்டார். அப்ப அப்படியே பாத்தீங்கன்னா பதஞ்சலி சொல்லியிருக்கார், திரஷ்டு திருஷ்யயோகம், பார்ப்பவன் திரஷ்டா. திருஷ்யம்ன்றது பாத்தீங்கன்னா குணத்தோட காரியங்களா இருக்கிற பிரகிருதி எல்லாம் குணத்தோட காரியம். இந்த ரெண்டுத்தோட சயோகம் எதுவோ, இந்த ரெண்டும் எப்போ பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகுதோ, பார்ப்பவனா நிக்காம இந்த திருஷ்யத்தை திருஷ்யம்னு பார்க்காம நான் அப்படின்னு இதோட சேர்ந்தாலும் அப்ப பாத்தீங்கன்னா சம்சாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் எழுதுறார், ஆத்மபாவக சங்கா. இந்த சங்கம் தான் பாத்தீங்க அப்படின்னா சயோக சம்பந்தம்னு பேரு. இதுதான் பாத்தீங்கன்னா சம்சாரத்திற்கு பிரதானமான காரணம் ஜென்மனக. இந்த சம்சாரம்னு சொல்றமே ஜென்மம். திரும்ப 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 கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அலுப்பு வரல பாருங்க, பயம் இல்லை. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு முட்டாள்தனம் மூர்க்கத்தனம் இருக்கு, ஹாயா இருக்கும். எப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு இது வருதோ, விஷன் வருதோ, அப்பதான் தெரியும் ஐயோ செட்டில் ஆயிட்டோம், அடுத்து எங்க போய் என்ன ஜென்மம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஜீவராசி எல்லாம் பாருங்க, சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசியும் கூர்ந்து 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 பாருங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒரு எறும்பு வீட்டுக்குள்ளார வந்துருச்சு, நல்லா கடிக்கிற எறும்பு. அப்படியே கையில பிடிச்சு கொண்டு போய் விட்டேன். அதுக்கு என்ன கால் போச்சா கை போச்சான்னு கூட தெரியாதுன்னு. நம்ம பிடிக்கும் போது கை போயிருக்கும்ல, சின்ன கை சின்ன கால் தானே. அது அப்பா அம்மாவோட சேர்ந்து இருந்துச்சா இல்லை பாத்தீங்கன்னா பிரிச்சு விட்டேன்னா என்னன்னு தெரியல.
எடுத்து கொண்டு போய் கீழே போய் போட்டு விட்டேன். கீழே போட்டா என் வீட்டுக்குள்ளார அதோட ஃபேமிலி இருக்கும். நான் என்ன பண்ணேன், கொண்டு போய் வெளியில போட்டேன். ஐயோ பாவம், என்ன மகா பாப்பி ஆயிட்டேனே நானு, பிள்ளையும் குட்டியும் பிரிச்சு விட்டேனே நானு. இது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசியும் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு ஜீவராசியும் வந்து பாத்தீங்கன்னா சுக துக்கம் மோகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஜென்மம் நமக்கு போச்சு அப்படின்னா திரும்ப எந்த ஜென்மம் கிடைக்கும்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே கன்ஃபார்ம் இல்லை. அப்ப 84 லட்சம் யோனியிலையும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுத்துலயும் கோடிக்கணக்கான முறை, ஒவ்வொன்றுத்துலயும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன சுவாமி அப்படின்னா, திருஷ்யமா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியோட எல்லா விஷயங்களோடையும் திரஷ்டாவா இருக்கிற நான் என்ன பண்ணிட்டேன், சம்பந்தத்தை அடைஞ்சிட்டேன். சங்கம்னு பேரு, சம்யோக சம்பந்தம்னு பேரு. கலக்க முடியாது. நான் தான் சொல்லல, ஜலத்தையும் தண்ணிய இது எண்ணெயையும் என்ன பண்ணாது, கலக்காது. ஆனா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா திருஷ்யம் கலக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்படும். தண்ணிக்கு மேல அந்த எண்ணெயை ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும், தண்ணிக்கு மேல நிக்கும். அதே மாதிரி தான் இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்ந்து நின்னுக்கிட்டு இதை நான் நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், திரும்ப 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 பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கேன். இதுதான் ஜென்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதான காரணம், முக்கியமான காரணம். சரி, ஆச்சாரியர் சொல்றாரு, ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறாரு பிருகதாரண்யத்துல இருந்து. யதா காமோ பவதி ச தத் கிரதுர் பவதி. யதா காமோ பவதி, எங்கெங்கெல்லாம் அவித்யா இருக்குமோ அங்கங்கெல்லாம் காமம் உண்டாகும். ஒரு சும்மா இது, எத்திர எத்திர அவித்யா தத்திர தத்திர காமக. ஒரு லாஜிக் எடுத்துங்க. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை நான் நினைச்சேன்னா, இந்த தேகத்தை நான் நினைச்சேன், இந்த புத்தியை நான் நினைச்சேன், இந்த மனசை நான் நினைச்சேன், இந்த இந்திரியங்களை நான் நினைச்சேன். இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைபாடு உள்ளது. இப்ப என்னோட சர்ச்சிங் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு இது குறையுள்ளதா இருக்கு. இந்த புத்திக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுகங்களை அனுபவிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த இந்திரியங்களுக்கு நல்ல ஃபீடிங் பண்ணணும் அப்படின்னு நல்ல ஃபீடிங் பண்றதுல நான் காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த தேகத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னா இது எல்லாம் நான் நினைச்சதுனால. எப்பவுமே குறையுள்ளது இது. ஆனா குறைவுள்ளது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், நிறைவுள்ளதா ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த முயற்சி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் காமம்னு பேர். நம்ம எப்பெல்லாம் உன்னை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ட்ரை பண்றோமோ அதுக்கு பேர் காமம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த காமத்துக்காக இப்போ வந்து பாடம் கேட்கிறோம், என்கிட்ட ஞானம் இல்லை, கீதையை பத்தின ஞானம் வேதாந்தத்தை பத்தின ஞானம் கம்மியா இருக்கு, அதுக்காக டெய்லி பாடத்துக்கு வரும். அப்ப காமம் தானே ஒரு கிளாஸ்க்கு வர்றதுக்கு காரணம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், ஒரு காமம், ஒரு ஆசையானது இருக்கும். என்ன ஆசை, ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்ற ஆசை வாஸ்தவத்துல ஏன் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, நான் சுத்த புத்த நித்திய சுபாவம், நான் சதா பூர்ணமா இருக்கக்கூடியவன், நான் எல்லாத்தையும் அடைஞ்சவன், நான் வந்து சச்சிதானந்த பரபிரம சுரூபம். ஆனா அது தெரியாம இந்த தேகாதிகளை நான் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், கிரகணம் பண்ணிட்டேன். அப்ப நானை அறியாமல் இந்த தேகாதிகளோடு சேர்ந்து என்ன நான் அறியும் போது இதுக்கு பேர் தான் அவித்யான்னு பேர். திரஷ்டாவை திரஷ்டானும் திருஷ்யத்தை திருஷ்யம்னு பார்க்காததுனால அவித்யா. அந்த அவித்யாவை முன்னிட்டு தான் எனக்கு என்ன உண்டாகுது, ஒரு இந்த அவித்யா காரியத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும், புத்திய மனச இந்திரியங்களை இந்த தேகத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கு. காலையில யூடியூப்பை திறந்தாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை ஒரு பக்கம் சாமியார் குரூப், ஒரு பக்கம் சாமியார் குரூப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மூலிகை மூலிகை மூலிகைன்னு சொல்லிட்டு இருக்கு. காலையில எந்திரிச்சாவே ஐயோ சாமி, இந்த தேகத்தை எப்படியாவது காயகல்பம் பண்ணணும்னு ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கு. என்னைக்காவது ஆக முடியுமா, இந்த சரீரத்தை என்னைக்காவது நிக்க வைக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. எவனாவது இருக்கானா இந்த உலகத்துல இந்த சரீரத்தை காயகல்பம் பண்ணவன் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி எவனாவது இருக்கானா? ஆனாலும் அவங்க வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, ஜெய் நடந்துட்டு இருக்கு. இந்த இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா எவனாவது இந்திரிய விஷயங்கள்ல போதும்ன்ற எண்ணத்தை அடைஞ்சிருக்கானா? இல்ல. அப்ப இந்த மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த சம்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோகம் போயிட்டே இருக்கு. இதை யாரும் வந்து பாத்தீங்கன்னா இது நான் இல்லைன்னு உதாசீனப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் தயாராகவே இல்லை. யாரும் தயாரா இல்லை. யாராவது இது பண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றோம்,
கொஞ்சம் வேதாந்தத்துல கொஞ்சம் நீங்க ஆழ்ந்து போனீங்கன்னா இதெல்லாம் திருஷ்யம் தான் நடக்கட்டும் அப்படின்னா சாமி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறீங்கன்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மிக்ஸ் ஆகியே இருக்கும். இதை எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இது எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. இது எப்பவுமே அபூரணம். இது நான் தான் பூரண சொரூபம். அப்ப பூரண சொரூபத்தை விட்டுட்டு அபூரணமா இருக்கிற இந்த தேகாதிகளை நான் கிரகணம் பண்றது அவித்யா. இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ட்ரை பண்றது வந்து பாத்தீங்கன்னா காமம். இந்த காமம் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த காமத்தை அடையிறதுக்கான ஒரு சங்கல்பம், அந்த சங்கல்பத்தை அடையிறதுக்காக ஒரு கர்மா. அப்போ எத்தனை காமக தத்திர அவித்யா. அதுக்கு முன்னாடி அவித்யா இருக்கணும். அவித்யால இருந்து காமம், காமத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம், சங்கல்பத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்மத்தை பண்றான். கர்மத்தை நம்ம எல்லாம் என்ன பண்றோம், புண்ணிய பாப்பத்தை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக? நான் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, ஆசைப்பட்டதை அடைஞ்சு அந்த ஆசைப்பட்ட அடைஞ்சு இந்த இந்திரியங்கள் தேக மனசு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இதை பண்ணி என்ன பண்ணிட்டோம், புண்ணிய பாப்பம் நிறைய ஆயிடுச்சு. அந்த புண்ணிய பாப்பத்துக்காக என்ன பண்றோம், திரும்ப ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப ஜென்மத்தை எடுக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னா அவித்யாவும் காமமும், காமத்திலிருந்து உண்டான சங்கல்பமும், சங்கல்பத்திலிருந்து உண்டான கர்மமும், அந்த கர்மத்தினால உண்டான புண்ணிய பாப்பம் தான் ஜென்ம காரணம். அப்ப இத்தனை காரணங்கள் சொன்னால மூலம் எது அப்படின்னா அவித்யா. அவித்யா எது அப்படின்னா திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிக்காம ஒன்னாக்குனதுதான் அவித்யா. ஆச்சாரியர் அதான் சொல்றாரு, யதா காமோ பவதி தத் கிரதுர் பவதி. இவனுக்கு எந்த விதமான காமம் உண்டாகுதோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பிக்கிறான். அந்த சங்கல்பத்தை எவன் பண்ணானோ அந்த சங்கல்பம் பண்ணதையே கர்மத்தையா பண்ணி என்ன பண்றான், ஒன்னு அடைகிறான். கர்மத்தை பண்ணும்போது புண்ணிய பாப்பம் வருது, புண்ணிய பாப்பம் ஜென்மத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, தது ஏத்தத் ஆக காரணம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் காரணம் என்று வந்து பாத்தீங்கன்னா பாஷிக்கார் சொல்றாரு, கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. எது காரணம்? காரணம்னா ஹேத்து. எது காரணம்? குணசங்கோ. வாஸ்தவத்தை என்னது, குணத்தோடு உண்டாகிற சங்கம். நல்ல சங்கம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. சங்கம் உண்டாகும் போது வந்து பாத்தீங்கன்னா சங்கம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்ய புருஷஸ்ய சம்யோக சம்பந்தம்னு யோக சூத்திரத்துல சம்யோகம்னு சொல்லும். அததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சங்கம் அப்படின்ற வார்த்தையில சொல்றேன். என்ன சங்கம்னா என்ன அர்த்தம், நம்ம சொல்றோம்ல சகவாசம் சொல்றோம் பாத்தீங்களா, சகவாச தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சொல்லுவாங்க, எந்த யார்கிட்ட போனாலும் சகவாச தோஷம் விட்டு போயிட்டேன் அப்படின்னு. சகவாச தோஷம், இந்த பாலை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாத்திரத்துல ஊத்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்து ரசம் வச்சிருங்க. அந்த ரசம் வச்ச பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலை ஊத்துறோன்னு பால் என்ன போச்சு, தெரிஞ்சு போச்சு. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இது நான் அப்படின்னு சுத்தம். இந்த நான் சதா சுத்தமா நித்திய ஆனந்தமா இருக்கிற நானு இந்த அபூர்ணமா இருக்கிற இந்த மாயையோட அவித்யாவோட சம்பந்தம் வரும்போது நான் என்ன ஆயிட்டேன், கெட்டே போயிட்டேன், சுக துக்கத்தை அடைஞ்சவனா ஆகி விடுகின்றேன். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, குணசங்கக குணேஷு சங்கம். குணங்களில் நமக்கு சங்கம் வந்துடுச்சு. திரிகுணமா இருக்கக்கூடிய இந்த மொத்த ஜெகத்திலையும் அஸ்ய புருஷஸ்ய போக்து. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போக்தான்னு சொல்லக்கூடிய இந்த புருஷனுக்கு என்ன பண்ணுது, சதசத யோனி ஜென்மம். நல்ல ஜென்மங்கள்லையும் கெட்ட ஜென்மங்கள்லையும் எடுக்கிறதுக்கு காரணமா இந்த குணத்தோட சங்கம் தான் ஆகி விடுகிறது. ஆச்சரிய சொல்றாரு. அடுத்த பேஜ் வந்துருங்க. சத்தியகச்ச ஆத்மனகச்ச யோனய சதசத் யோனய சத்திய அசத்திய சத்தியகச்ச அசத்தியகச்ச யோனய. ரெண்டு யோனிகள் சொல்றோம். யோனினா என்ன அர்த்தம், பிறப்பு. அம்மா வயிற்றுக்கு பேர் தானே யோனின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல யோனி, அதுக்கப்புறம் வந்து அசத்திய யோனினா கெட்ட யோனி. நல்ல யோனி கெட்ட யோனிக்கு பேர் தான் சதசத் யோனிஹி அப்படின்னு பேர். யோனயா தாசு அந்த யோனிகளில், சதசத் யோனிஷு ஜென்மனி அந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்றோம், சதசத் யோனி ஜென்மனி. நம்ம திரும்ப 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 அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வெளில வரோம்ல, அதான் யோனி. அந்த யோனியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை யோனி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசியும் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தானே வருது. அதெல்லாம் யோனி. எத்தனை யோனி, 84 லட்சம் யோனியில ஜென்மங்களை எடுக்கிறோம். அந்த ஜென்மங்களை எடுக்கிறதுக்கு பேர் தான் சதசத யோனி ஜென்மசூன்னு பேரு. அதுல விஷயபோகேஷு காரணம் குணசங்கக.
இதான் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல சொல்லுது, சதி மூலே தது விபாகோ ஜாதி ஆயுர் போகா. ஒரு சூத்திரம் சொல்லுது, எது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூல காரணம் இருக்குமோ, மூல காரணம் எது? அவித்யா. மூல காரணத்துக்கு அப்புறம் அவித்தியினால உண்டானதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கர்மங்கள். அந்த கர்மங்கள்லாம் சஞ்சிதத்துல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி பண்ற எல்லா அனுபவங்களும் நம்மளுடைய சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? வாசனைகளா பதிவாயிருக்கு. எந்த கர்மா பண்ணினாலும், இப்ப நான் கோயிலுக்கு போறேன், ஒரு கர்மா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனேன். இன்னைக்கு பெருமாள் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புரட்டாசி 4வது சனிக்கிழமை. புரட்டாசி சனிக்கிழமைன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல விசேஷமா இருக்கும், நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை பார்க்கணும். காலையிலேயே தோணுச்சு பெருமாளை பார்க்கணும். அப்ப பெருமாளை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னா பெருமாள் எங்க இருக்காரு? இந்த கீதால 2வது ஸ்லோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் தான் சொல்லியிருக்காரு, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜ்யம் சாப்பி மாம் வித்தி, க்ஷேத்திரஜ்யம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரதன். ஆமா, அதையும் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கேன். சொல்லியும் கொடுத்துட்டு அதையே திரும்ப திரும்ப நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருந்துட்டு கிருஷ்ணன் எனக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா நானா பெருமாள் இருக்காருன்னு தெரியாம நான் கோயிலுக்கு போறேன்னா அதுக்கு என்ன பேரு? அவித்யா. அதுக்கு என்ன பேரு? அவித்யா. உள்ள இருக்கிறவனை விட்டுட்டு நான் வெளியில பெருமாள் வந்து ஒரு சிலையா வந்து பாத்தீங்கன்னா பூத்தநாராயணரா ஒரு சிலையா இருப்பாரு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணணும். இதான் அவித்யா. சரி, அவித்யினால என்னாச்சு? பெருமாளை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் உண்டாகுது. சங்கல்பம் பண்ணதுனால என்ன பண்றேன்? இங்க இருந்து கிளம்பி போறேன். கிளம்பி போகும்போதே என்ன பண்றேன்? ஒருத்தருக்கு நல்லது பண்றேன், ஒருத்தருக்கு கெட்டது பண்றேன், ஒருத்தரை ஹர்ட் பண்றேன், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதமா பேசுறேன், எல்லாம் நடக்குது. போயிட்டு வரத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நிறைய புண்ணியம் நிறைய பாப்பம் சேர்த்துக்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணிய பாப்பம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கும்? ஒவ்வொன்றும் சுகதுக்க போகத்தை கொடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற கருமாக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ்ல சேர்ந்து அநேக கருமாக்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஜென்மத்தை கொடுக்கும். அப்போ நான் போற இந்த கருமா புண்ணிய பாப்பத்தை கொடுக்குது. கூடவே என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருந்து நான் போயிட்டு வரத்துக்குள்ளார நடந்த எல்லா நிகழ்ச்சிகளோட எல்லா வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிடுது. அப்ப நீங்க நல்லா கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த கர்மா பண்ணினாலும் அதுல 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு கர்மத்தோட புண்ணிய பாப்பம், இன்னொன்னு அதோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வாசனைகளா நம்ம சித்தத்துல பதிவாயிடும். நம்ம பண்ண புண்ணிய பாப்ப கர்மா எல்லாம் சமஷ்டி அவித்யான்னு சொல்ற அவ்யாக்கிருத்தத்துல மூல பிரகிருதியில போய் ஸ்டோர் ஆயிடும். நம்மள மாதிரி கோடிக்கணக்கான ஜீவர்கள் பண்ற கர்மா எல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா தனி லாக்கர்ல இந்த தேன் கூடு மாதிரி தனித்தனியா ஒரு ஹோல்ஸ், ஒரு நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மாவும் சேகரமாகுது. இப்ப நம்மளோட இண்டிவிஜுவல் சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளார நிறைய பதிவுகளை நான் என்ன பண்றேன்? என்னோட சித்தத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ எல்லா வாசனைகளும் என்னோட சித்தத்துல இருக்கு, எல்லா கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா மூல பிரகிருதியில இருக்கு. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மா மெச்சூரிட்டி ஆகும் போதெல்லாம் ஒரு ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ சதி மூலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூலே சதி, மூல காரணம் இருக்கின்ற நிலையில். மூல காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மங்களும் வாசனைகள். கர்மங்களுக்கும் வாசனைக்கும் மூல காரணம் எது அப்படின்னா அவித்யா. அவித்யால இருந்து மூல காரணத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களும் வாசனைகளும் சம்பவிக்குது. இந்த வாசனைகளும் கர்மங்களும் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்? அந்த கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கும் போதும் அதுக்கு முந்தின ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வாசனைகளா வச்சிருந்தோமோ அது எல்லாம் அந்தந்த சரீரத்துக்குள்ளார வந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா ஜாதி ஆயுள் போகா. ஜென்மம் கிடைக்கும் ஜாதி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள்ன்றது போகம். எது வரைக்கும் நம்ம வந்து ஆயுள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மரணம். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்மத்தில இருந்து உண்டாகிறது, புண்ணிய பாப்பத்தில இருந்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஜென்மங்கள் தீர்மானிக்கப்படும். என்ன இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி நான் பவித்திரமான ஒரு சாமி. சரி, இப்ப பவித்திரம்
1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அப்பவித்திரமா இருந்திருப்பீங்கல்ல. ஒரு 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, எந்த கர்மத்தை பண்ணினீங்கன்னு தெரியாது, இல்ல எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கோம்னு தெரியாது, இல்ல 1,00,000 பிறவிக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் இருந்தோம்னு தெரியாது, இல்ல இப்ப பவித்திரம் தான். இந்த ஜென்மத்துல நான் பவித்திரமா இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல என்ன பாப்பம் பண்ணிருக்கேன், என்ன ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா எது ரெடியா இருக்கு நமக்கு தெரியுமா? கற்பாம்பூச்சியா, பல்லியா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மலத்துல நெளிற புழுவா, எதுன்னே நமக்கு தெரியாதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமான கர்மஜாலம், ரொம்ப விசித்திரம். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அனுமானிக்கவே முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ட ஜென்ம வேதனையும் அதிர்ஷ்ட ஜென்ம வேதனையும்னு ஒரு சூத்திரம் பார்த்துருவோம் யோக சூத்திரத்துல. ஒரு இந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாபத்தினால இமீடியட்டா, அகஸ்தியரோட சாபத்தினால இமீடியட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைப்பாம்பா பிறக்கிறான். ஒரு இந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்றியா பிறக்கிறான் சாபத்தினால. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தேவனா ஆகுறான் ஒரே ஜென்மத்துல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு எங்க போவோன்னு யாருக்கும் தெரியாது. யார் தீர்மானிக்கிறா? கர்மங்கள், வாசனைய. இந்த கர்ம வாசனைக்கு எது காரணம் அப்படின்னா அவித்யா. இந்த அவித்யினால ஆசைப்படுறோம், ஆசைப்பட்டதை சங்கல்பிக்கிறோம், சங்கல்பிச்சதை வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றோம். அந்த கர்மம் புண்ணிய பாப்பம் ஆகுது, அந்த கர்மத்துல இருந்து வாசனைகள் உண்டாகுது. இந்த புண்ணிய பாப்பம் திரும்ப 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 நல்ல ஜென்மங்களையும் கெட்ட ஜென்மங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணணும் சுவாமி ஆச்சாரியர் சொல்றாரு, இவ்வாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா சதசத் யோனி ஜென்மசு விஷயபூதேஷு காரணம் குணசங்கக. இந்த விஷயபூத்தமா நம்ம பிறக்கிறமே, கல்லா மண்ணா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்ற. ஐயோ சாமி போதும் சாமி, ஒரு அலுப்பு வரல, ஒரு அலுப்பு வர வேணாம் நமக்கு. என்ன இங்க என்ஜாய்மெண்ட் இருக்கு? இங்க என்ஜாய் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஒரு விவேகிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏதாவது என்ஜாய் பண்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நம்ம என்ஜாய் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்கோம். நம்ம ஏன் அப்படின்னா அஜ்ஞானியா இருக்கும், நமக்கு தெரியல, அவித்யால மாட்டிக்கிட்டு இருக்கோம், செட்டில் ஆயிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மண்ணாங்கட்டி செட்டிலும் இல்லை. அடுத்து வந்து கற்பாம்பூச்சியா புழுப்பூச்சியா, அதுவும் இந்த மரவட்டையெல்லாம் பார்த்தா என்ன ஜீவன்னே தெரியல. மரவட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீளமா இருக்கா, 1000 கால் இருக்கா, அதுக்கு கட 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 கடன்னு போகுது, தொட்டாவே ஸ்மெல் வருது. ஐயோ, தெரியாம எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி விட்ட காலில் அப்படின்னா அது அந்த ஏரியாவே ஒரு ஸ்மெல் வரும். அந்த மரவட்டை பூரா பூரா எப்படிப்பட்ட கால்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா. இது மாதிரிலாம் ஜீவன். நம்ம பிறந்தோம்னா எப்படி இருக்கோம்? நம்ம தான் பிறந்திருக்கோம், நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் பிறந்திருக்கோம், கோடிக்கணக்கான ஜென்மங்கள் இது மாதிரிலாம் எடுத்திருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன சுவாமி அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய குணத்தோட பிரகிருதியோட சங்கம் தான். இதுதான் காரணம். ஆச்சரிய சொல்ற அதவா அல்லது சதசத் யோனி ஜென்மசு அஸ்ய சம்சாரஸ்ய காரணம் குணசங்கக இதி சம்சார பதம் அத்தியாஹாரியம். என்ன பண்ணா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதசத் யோனி ஜென்மங்களில் நல்ல ஜென்மம் கெட்ட ஜென்மம் இந்த 2 ஜென்மங்கள்லையும் எடுக்கிறதுக்கு எது ஜென்மம் தான்? என்னது? சம்சாரம். ஜென்மம் தான் சம்சாரம். சம்சாரம்ன்ற பதத்தை போட்டுக்குங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா சதசத் யோனி ஜென்மசு அஸ்ய சம்சாரஸ்ய, இந்த சம்சாரம் சொல்லக்கூடிய நல்ல பிறவி கெட்ட பிறவியில திரும்ப திரும்ப பிறக்கிறோமே, இதுக்கு காரணம் என்னப்பா அப்படின்னா குணசங்கம், குணத்தோடு இருக்கிற அட்டாச்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம் என்று வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சம்சார பதத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் பண்ணணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் 2வது மீனிங் சொல்ற, சாமி இந்த நல்ல ஜென்மம் கெட்ட ஜென்மம், நல்ல ஜென்மம் கெட்ட ஜென்மம் எது? ஒண்ணு தேவ பிறவி, புண்ணிய ஜென்மங்கள். அதுக்கப்புறம் பாப்ப பிறவி வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழான பிறவிகள், புழு பூச்சியா பிறக்கிறது, மரம் செடி கொடியா பிறக்கிறது, நிறைய நாய் பன்னி பூரா இது மாதிரிலாம் பிறக்கிறது, இதெல்லாம் கெட்ட ஜென்மங்கள். இந்த நடுவுல மனுஷனை விட்டுட்டீங்களே சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் வந்து அதுதான் சொல்றாரு. சத்யோனையோ தேவயோனைய தேவாதி யோனைகள். சக்தி யோனினா எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியோனின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தேவாதி யோனிகளை எடுத்துக்கணும். அதே நேரத்துல அசத்தி யோனைய பஸ்வாதி யோனைய. அசத்தி யோனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசத்தி யோனின்றதுக்கு அர்த்தம் கெட்ட யோனிகள். எது அப்படின்னா விலங்குகளா பிறக்கிறது, அனிமல்ஸா பிறக்கிறது. அது சின்ன பூச்சி புழு பூச்சில இருந்து பட்சியில இருந்து எல்லாத்தையும் எடுத்துங்க, கீழான பிறவிகள். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியாத், இந்த 2 சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நடுவுல இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும்? கிரகணம் பண்ணணும். என்ன கிரகணம் பண்ணணும்? சதசத் யோனையோ,
சத்து அசத்து இந்த ரெண்டும் கலந்த யோனி. நம்ம எல்லாம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், நான் ரொம்ப உத்தமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூட்டத்துல இந்த யாராவது ரொம்ப உத்தமன் யாராவது இருக்கீங்களா? ஒருத்தனும் இல்லை. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தவன் ஒருத்தனும் உத்தமன் இல்லை. ஏன் அப்படின்னா மனுஷனா பிறக்கணும் அப்படின்னாவே இந்த புண்ணியமும் பாப்பமும் என்னவா இருக்கணும், கலந்து இருந்தாதான் மனுஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவனா இருக்குன்னா தேவனா போயிடுவான், கெட்டவனா இருந்தா ரொம்ப கெட்டதா இருந்துச்சுன்னா அனிமல்ஸா போயிடுவான். இந்த ரெண்டும் கலந்து இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷ ஜென்மா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்ப சதசது யோனையோ மனுஷ யோனையோ அப்படி அவிருத்தா திரஷ்டவ்யா. அப்ப என்ன பண்ணுங்க, ரெண்டும் கலந்த யோனி, புண்ணிய பாப்பம் கலந்தது வந்து பாத்தீங்கன்னா மனுஷ யோனி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப 84 லட்சம் யோனியிலையும் ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அடிச்சா கோடிக்கணக்கான மனுஷன், கோடிக்கணக்கான தேவன், கோடிக்கணக்கான அசுரன், கோடிக்கணக்கான பல்லி, பூராம், நாய், குரங்கு அப்படின்னு எல்லாம். நீங்க நான் இப்ப உத்து பாக்குறேன் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு மனுஷன் இருக்காங்க. இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு அப்படியே பாக்குது, என்னப்பா பாக்குற, நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ என்னப்பா பாக்குற அப்படின்னா அப்படியே ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப கவனிக்குது. பூனைக்குட்டி உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, என்ன பாக்குது என்ன யோசிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. குரங்கு குட்டி உட்காந்துட்டு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கு, யார் இவன் அப்படின்னு யோசிக்குது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும் ஒரே ஜீவன் தான், ஒருத்தன் தான் பாக்குறான், மனுஷன் மாதிரியே பாக்குறான் எல்லாம். ஐயோ பாவம், ஐயோ இவன் மாட்டிக்கிட்டு இருக்கானே இந்த சரீரத்துக்குள்ளார, நான் அவஸ்தைப்படுறானே பாவம். நம்மளை போய் ஒரு நாய்க்குள்ளார மாட்டி விட்டா எப்படி இருக்கும், அவஸ்தைப்படுவோம்ல. இதே மாதிரிதான் எல்லா ஜீவராசியும் இந்த தேகத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கு, வேற வழி இல்லை. அப்போ அநேக கோடி ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா சுவாமி அப்படின்னா 18 வந்து பாத்தீங்கன்னா 18 வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மனக பலம் பவத்தி அத்தியாகினாம் பிரேத்திய நது சந்நியாசினாம் கொச்சித்து அப்படின்னு ஒரு வார்த்தை. அற்புதமான ஸ்லோகம் அது. யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவத்தி அத்தியாகினாம் பிரேத்திய, யாரெல்லாம் தியாகம் பண்ணலையோ, உடனே சன்னியாசின்னு எடுத்துக்காதீங்க. சன்னியாசி தியாகின்னு இருக்குல்ல, சன்னியாசிக்கு பேரு தியாகின்னு பேரு. தியாகினா என்ன தியாகம் அப்படின்னா, நாங்க எடுக்கிற சன்னியாசம் இருக்குல்ல, நாங்க எடுக்கிற சன்னியாசம் என்னுடையதுன்றது எல்லாத்தையும் விட்டுறது. வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்குல்ல, என்னுடையது, என்னுடைய வாகனம், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னோட சகோதரி, என்னோட சகோதரன், என்னுடைய சொத்து பத்து, இதெல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல சன்னியாசம். அதுக்கப்புறம் ஸ்தூல சன்னியாசம் பண்ணிட்டு உட்கார்ந்து வேதாந்தத்தை படிக்கும் போது என்ன பண்றோம், இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை அப்படின்னு இதெல்லாம் தியாகம் பண்றோமே, இதுக்கு பேர் தான் சூக்ஷ்ம சன்னியாசம் பேர். அப்ப யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தியாகத்தை பண்ணவில்லையோ, இது ஆப்ஜெக்ட், நான் திரஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு திருஷ்யத்தை யாரு தியாகம் பண்ணலையோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன நடக்கும், 3 ஜென்மங்கள் கிடைக்கும். என்ன ஜென்மம் கிடைக்கும், அனிஷ்டம். அனிஷ்டம்னா நம்ம விரும்பாத கீழான பிறவிகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப விரும்புற தேவாதிகள் பிறவி கிடைக்கும், இஷ்டம். அதுக்கப்புறம் இந்த இஷ்டமும் இஷ்டமில்லாததுக்கு நடுவுல ரெண்டும் மிஸ்ரிதம், புண்ணிய பாப்பம் கலந்த இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த நான் திரஷ்டா இது திருஷ்யம்னு செப்பரேட் பண்ணி இத தியாகம் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் 3 ஜென்மங்கள் கிடைக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நது சந்நியாசினாம் கொச்சித்து, யார் வந்து பாத்தீங்கன்னா இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு எவன் தியாகம் பண்ணினானோ அந்த சன்னியாசி, அவனுக்கு பேர் தான் சன்னியாசி. இது நான் இல்லை, இது நான் இல்லை, நான் திரஷ்டா அப்படின்னு எவன் செட்டில் ஆனானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மங்கள் கிடைப்பதில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கு காரணம் இதெல்லாத்தையும் கிரகணம் பண்றது. ஜென்மத்தை நாசம் பண்ணணும் அப்படின்னா இதை எல்லாத்தையும் தியாகம் பண்றது, இவ்வளவுதான். அப்போ சேர்த்து வச்சா குணசங்கம் ஜென்மம் கிடைச்சிருது அப்படின்னு ஆச்சாரியா இங்க சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஏதத்து உக்தம், இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா உக்தம் பவதி, இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கு. என்னதுன்னா பிரகிருதிஸ்தத்வாக்கியா அவித்யா, என்ன பிரகிருதியில நிக்கிறதுன்னு நம்ம சொன்ன பாத்தீங்களா, ஆரம்பிக்கும் போதே பிரகிருதிஸ்தோகி புங்கே அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம். இந்த ஆத்மா புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகிருதியில நின்று கொண்டு எதனால நிக்கிறான் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா குணேஷு சங்கக காமஹா, அவித்யா தாங்க.
விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, யோக சூத்திரத்துல முக்கியமானது இருக்கு. இந்த திரஷ்டா திருஷ்யம் சங்கம் உண்டாச்சுல்ல. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கும் போதே வேக்கப் ஆகும் போதே நான் என்ன பண்றேன், நான் புத்தி, யாரும் சேர்த்து வைக்கிறேன். நான் புத்தி, நான் மனசு, நான் இந்திரியம், நான் இந்த தேகம், என்னோட வீடு, என்னோட வாகனம், என் குழந்தை, என் மனைவி, என் அப்பா, என் அம்மா, என் சகோதர சகோதரி, எல்லாத்தையும் இந்த அபிமானம் வருதே சுவாமி. இதுக்கு என்ன காரணம்? இந்த திரஷ்டா திருஷ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்து வைக்கிறோமே, இதுக்கு என்ன காரணம்? ஏன் பிரிக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்ய ஹேதுர் அவித்யா. யோக சூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, தஸ்ய ஹேதுர் அவித்யா. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாதான் காரணம். அவித்யான என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, அவிவேகம், அவிச்சாரம். விவேகம் பண்ணாத தன்மை, விசாரம் பண்ணாத தன்மை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யான்னு பேரு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவன் வேற, பார்க்கப்படும் வஸ்து வேற, பார்ப்பவன் வேற, பார்க்கப்படும் வஸ்து வேற, திரஷ்டா வேற, திருஷ்யம் வேற, திரஷ்டா வேற, திருஷ்யம் வேற, திரும்ப 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 ஏதோ ஒரு ஜென்மத்துல ஆரம்பிச்சாகும். அப்ப இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கொஞ்சம் பேத்துக்கு நான் பத்த வச்சு விட்டேன்னு வச்சுங்களேன், இந்த தீ மெதுவா 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 வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு இன்னும் நல்லா வீரியமாயிட்டே போகும். வீரியமாயிட்டே போய் எந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேறன்னு செப்பரேஷன் ஆகுதோ சம்சாரம் முடிவுக்கும். அடுத்தடுத்த ஜென்மம் இல்ல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடியும்னா இந்த ஜென்மத்திலேயே நல்ல தீர புருஷனா இருந்தோம்னா இந்த ஜென்மத்திலேயே முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சூத்திரத்துல அப்படிதான் சொல்லுது. நிறைய ஜென்மம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஜென்மெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. தீவிர சம்வேகானாம் ஆசன்னக அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு யோக சூத்திரத்துல. பதஞ்சலி சொல்ற, யாரு தீவிரமா இருக்கானோ அபியாச வைராகியாபியம் தன்னிரோதக ஒரு சூத்திரம் இருக்கு. நல்ல தீவிரமான அபியாசம், தீவிரமான வந்து பாத்தீங்க அப்படின்னா வைராக்கியம், இந்த ரெண்டும் இருந்துகிட்டு அனுஷ்டானத்தை நல்லா பண்ணினீங்க அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே மோட்சமானது கிடைச்சிடும். செப்பரேஷன் வந்துடும். அப்ப எது வரைக்கும் செப்பரேஷன் வரலையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன சுவாமி காரணம் அப்படின்னா அவித்யா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாங்கெட் எடுத்து தூங்குறதுக்கு ரொம்ப சுகமா இருக்குல்ல, அதான் அவித்யா, வேற எதுவும் இல்லை. காலையில ஒரு 4 மணி 4:30 மணிக்கு வேக்கப் ஆயிடுவோம். வேக்கப் ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரிக்கிறதுக்கு மனசே வராம ஒரு பிளாங்கெட் எடுத்து என்ன பண்றோம், நம்மளை மூடிக்கிட்டு ஆனந்தமா உள்ள இருக்கோம்ல, இதான் அவித்யான்னு பேர். நமக்கு கம்ஃபர்டபுளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரும்புறோம். இதுக்கு இந்த இந்திரியங்கள் இதெல்லாம் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இதுல என்ஜாய்மெண்ட் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை விட்டு விலகணும்னு நமக்கு தோண மாட்டேங்குது. இதுல என்ஜாய் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பிரகிருதி தத்துவாக்கியா அவித்யா. பிரகிருதியில நிக்கிறதுன்றதுதான் அவித்யா. பிரகிருதியில நிக்கிறது தான் அவித்யா. பிரகிருதியில நிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த தேகம் நான், இந்த மனசு நான், புத்தி நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, இதான் அவித்யா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குணேஷு சங்கக. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குணங்களில் உண்டாகிற சங்கம். இந்த தேகாதிகள் எல்லாம் குணங்களோட காரியம். அதோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறது தான் சங்கம்னு பேரு. அந்த சங்கத்தினால என்ன உண்டாகுது, காமம் உண்டாகுது. இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அந்த காமத்தினால நம்ம என்ன பண்றோம், சங்கல்பம் பண்றோம். சங்கல்பத்தினால என்ன பண்றோம், ஒரு கர்மத்தை பண்றோம். கர்மத்தினால என்ன பண்றது, புண்ணிய பாப்பம் உண்டாகுது. அந்த புண்ணிய பாப்பம் என்ன பண்ணுதுன்னா சம்சாரஸ்ய காரணம், இது சம்சாரத்துக்கு காரணமா ஆகிவிடுகிறது. அவித்யா, காமம், சங்கல்பம், புண்ணிய பாப்ப கர்மம், அதுக்கப்புறம் ஜென்மமானது சம்பவிக்குது. அப்ப மூல காரணம் எது அப்படின்னா பிரிச்சு அறியாத அவிவேகம், விவேகமின்மை, அதான் அவித்யா அப்படின்னு பேர். தத்துச்ச பரிவர்ஜனாய உச்சியதே. எதுக்கு சாமி இதை சொல்றீங்க அப்படின்னா பரிவர்ஜனம் பண்றதுக்காக இது சொல்லப்படுது. முழுசா தியாகம் பண்ணி ஆகணும். கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது திருஷ்யம்னா திருஷ்யம்தான், நான் திரஷ்டானா திரஷ்டா தான். அந்த அளவுக்கு இந்த டேபிளையும் இந்த மானிட்டரையும் நான் எப்படி பாக்குறேனோ அதே மாதிரி இந்த தேகாதிகளை நான் இல்லை அப்படின்னு செப்பரேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சம்சாரம் ஒருத்தருக்கு இல்லாமல் போகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை சேர்த்து வச்சதை வந்து பாத்தீங்கன்னா நீக்கியே ஆகணும், பரிவர்ஜனம் பண்ணணும், முழுசா நீக்கணும். அதற்காக இது சொல்லப்படுகிறது. சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அஸ்யச நிவர்த்தி காரணம் ஞான வைராக்கியே
சந்நியாசே கீதா சாஸ்திரே பிரசித்தம். நல்லா எடுத்துங்க, நான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா சந்நியாசம்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி இருந்தார். நல்ல பேர் வச்சு ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய கம்பெனி, பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனி அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓவாக இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமர் கொஞ்ச நாள் படித்தார். லகு சித்தாந்த கௌமுதி என்கிட்ட கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கம்பெனிலேருந்து வந்திருக்காரு. நல்ல சூப்பர் சாமி, நல்லா இருப்பார், நல்லா சந்தோஷமாக இருப்பார். அவர் நினச்சிட்டாங்க, அவரை ஏமாற்றிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா சன்னியாசம் எடுத்தால் மோட்சம்னு ஏமாற்றி விட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, சன்னியாசம் எடுத்தா மோட்சம். அப்போ சன்னியாசிகளுக்கெல்லாம் மோட்சம் சங்கரர் அப்படிதான் சொல்கிறாரு அப்படின்னு. என்கிட்ட வந்து வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே நம்மளாம் சன்னியாசி ஆகிட்டோம் சாமி, நமக்குலாம் மோட்சம் தான் அப்படின்னு. எனக்கு பகீர்னு யாரும் அது தப்பா சொல்லி கொடுத்துருக்கா, யாருங்க சொன்னது அப்படின்னா, ஆமா சாமி சன்னியாசம் எடுத்தா மோட்சம் தானே. இல்லை சன்னியாசத்துக்கு என்ன மீனிங், சன்னியாசத்துக்கு என்ன மீனிங் அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சன்னியாசம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டா தியாகம், வேற எதுவும் இல்லை. வரப்போகுது 18வது சாப்டர் சொல்ல போறேன். சன்னியாசம் இஸ் ஈக்குவல் டு தியாகம். தியாகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்தூல தியாகம், சூக்ஷ்ம தியாகம். நம்ம வெளியில எடுத்துக்கிற சன்னியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல தியாகம். இப்போ இவருக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, வசிஷ்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரும் வந்து வசிஷ்டரும் ஒரு கரையில தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு கரையில வந்து இன்னொரு வில்லேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் நல்ல ஃப்ளட்டு போயிட்டு இருக்கு. நல்ல ஃப்ளட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து பால்காரி வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் வசிக்கிற கிராமத்துல இருந்து தான் பால்காரி போய் பால் கொடுக்கணும் விஸ்வாமித்திரர் இருக்க வில்லேஜுக்கு அடுத்த கரைக்கு. தண்ணி வந்து நிறைய போறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பால்காரி வருவாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னும் போது பால்காரி வந்து நிற்கிறார். சாமி பால் வாங்கிங்கன்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம் விஸ்வாமித்திரருக்கு. எப்படிமா வந்த, இவ்வளோ ஃப்ளட்டு போயிட்டு இருக்கே, எப்படி நீ வந்த கிராஸ் பண்ணி நதியை அப்படின்னா, இல்லை நான் விஸ்வாமித்திரர் இவ்வளோ வசிஷ்டத்தை போய் சொன்னேன், விஸ்வாமித்திரர் சபிச்சிருவார் என்ன, எனக்கு ஏதாவது வழி கொடுங்க அப்படின்னு. என் பேரை சொல்லு, நித்திய பிரம்மச்சாரி வசிஷ்டர் வழிவிட சொன்ன அப்படின்னு நதிகிட்ட சொல்லு, நதி உனக்கு வழி விட்டுரும் அப்படின்னு. நான் வந்துட்டேன் சுவாமி அப்படின்னு. இவருக்கு அப்படியே ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. 101 குழந்தைங்களை பெற்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நித்திய பிரம்மச்சாரி அம்மன் கட்டி என்ன பொய் சொல்றாரு வசிஷ்டர் அப்படின்ட்டு வந்து, வா இனி இப்ப இந்த கரையிலிருந்து அங்க போறதுக்கு வந்து இப்ப சொல்லு, நீ நான் தான் பிரம்மச்சாரி, நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லு, நித்திய பிரம்மச்சாரி விஸ்வாமித்திரர் வழிவிட சொன்னேன் அப்படின்னு போறாங்க. வழிவிடவே இல்லை நதி, அது பாட்டு போயிட்டே இருக்கு. இவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகி போச்சு. என்னடா இது, நதியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கரப்ட் பண்ணி வச்சிருக்காரோ, ஏமாத்தி வச்சிருக்காரோ அப்படின்ட்டு என்ன பண்றாரு, திரும்ப வசிஷ்டர் பேரை சொல்லி இந்த கரைக்கு வந்தாங்க. வந்த மாத்திரத்தை விஸ்வாமித்திரர் வந்து நேரா வந்து, நீங்க எப்படி பிரம்மச்சாரியா இருப்பீங்க, 101 குழந்தை பெற்றிருக்கீங்களா, எப்படி பிரம்மச்சாரி அப்படின்னு சண்டை போட்டு, நான் தான் பிரம்மச்சாரி, ஆனா இந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா நான் என் பேரை சொன்னா வழிவிட மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொன்னாராம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேத விதிக்காக மட்டும்தான் ஸ்திரீயோட வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் வச்சுட்டு இருக்கேன். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால ருதவு பாரியாம் கச்சத்துன்னு விதி இருக்கு, அந்த விதிக்காக நான் சேர்றேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் பிரம்மச்சாரி சன்னியாசின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா உள்ளுக்குள்ளார ஃபுல்லா ஸ்திரீ சிந்தனையை வச்சிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ வெளியில வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரி, ஆனா உள்ளுக்குள்ளார ஸ்திரீ சிந்தனையே ஸ்திரீயை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தன், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீயை சிந்தனை பண்றதே இல்லை, ஈஸ்வரனை சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. இதான் இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சன்னியாசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பொருள். அப்ப என்னன்னா சன்னியாசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தியாகம் பண்றது ஒரு பார்ட் தான். என்னுடையதுன்ற மமக்காரத்துக்கான விஷயத்தை இப்ப அதையும் விட்டாங்க. இப்ப அதை கூட யாரும் விடுறது இல்லை. அந்த சன்னியாசி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம் இருக்கும்போது, சாமி நான் எதையாவது விடணும்னு நினைக்கிறேன் சாமி அப்படின்னு. எதை விடணும்னு நினைக்கிறீங்களா? தயானந்த ஆசிரமத்துல நான் நினைச்சேன், சன்னியாசம் எல்லாத்தையும் விட்டாதானே சன்னியாசம், இவருன்னா எதையாவது ஒண்ணு விடணும்ன்றாரு. என்ன அப்படின்னு கேட்டா, அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருந்தார். அந்த ரோலெக்ஸ் வாட்சை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு சன்னியாசம் பண்ணிட்டார். என்கிட்ட கேட்டார், சுவாமி இந்த ரோலெக்ஸ் வாட்சை நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஏங்க நீங்க சன்னியாசம் பண்றதுக்கு ரோலெக்ஸ் வாட்சை வந்து இன்னொரு தட்டை கொடுத்துட்டு சன்னியாசம் எடுக்க போறீங்க, அதை நான் வாங்கிக்கணுமா, வேற யார்ட்டையாவது கொடுங்க, நான் சம்சாரி ஆகணுமா? ஏன்னா அந்த ரோலெக்ஸ் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சமோ 2 லட்சமோ ரொம்ப வேலை காஸ்ட்லியான வாட்ச் அது.
அப்ப அந்த வாட்சை நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு விட்டேன். அப்புறம் அவர் தேடி தேடி பார்த்து ஒருத்தர் கொடுத்துட்டு சன்னியாசம் எடுத்துட்டார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா சன்னியாசம் எந்த அளவுல இருக்குன்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எதையாவது ஒன்றை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசம். ஆக்சுவலா அப்படி இல்லைங்க. மமக்காரத்துக்கான விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் சன்னியாசம் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அகங்காரத்துக்கான விஷயம், இந்த தேகத்துல நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு. என்னைக்காவது நான் பார்த்தீங்கன்னா மகாநாராயண உபனிஷத்துல விரஜா ஹோம மந்திரங்கள் ஒன்று இருக்கு. சன்னியாசம் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த விரஜா ஹோம மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையா இந்த தேகத்தை பார்த்தீங்கன்னா சுவாகா பண்ணுவாங்க, இந்த இந்திரியங்களை சுவாகா பண்ணுவாங்க, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன் அப்படின்னு சன்னியாசம் பண்ணிக்கிறேன். அப்ப சன்னியாசி அப்படின்னா நீங்க யாரும் பார்த்தீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க. சன்னியாசம்ன்றதுக்கு அர்த்தமே தியாகம். தியாகம் பண்ணாம வஸ்திரத்தையும் பேரையும் தாடி குடுமியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் சன்னியாசியா இருந்தானா அவனுக்கு சாஸ்திரம் மோட்சத்தை சொல்லல. ஒருத்தன் சன்னியாசம் எடுத்த மாத்திரத்துல அவன் பார்த்தீங்கன்னா அவன் சன்னியாசி ஆகிட முடியாது. அப்ப சன்னியாசினா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க கீதா சாஸ்திரத்துல சொல்றது அஸ்யச்ச நிவர்த்தி காரணம். இந்த சாஸ்திரத்துல கீதா சாஸ்திரத்துல அத்திரச்சு அப்படின்னா இந்த கீதா சாஸ்திரத்துல நிவர்த்தி காரணம் அப்படின்னா இந்த சம்சாரம் நீங்கி போகிறதுக்கு எது காரணமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எனது ஞான வைராக்கியம். எது ஞானம்? இந்த 13வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா எது சொல்லப்பட்டிருக்கோ க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாகம் பண்ணிருக்குல்ல, க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்யோர் எத்தி ஞானம் எத்தி ஞாதம் மதம் மம அப்படின்னு 2வது ஸ்லோகத்திலேயே ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். எது இந்த ரெண்டுத்தையும் பிரித்தறியக்கூடிய ஞானமோ அந்த ஞானம் தான் ஞானம் என்பது பாத்தீங்கன்னா என்னுடைய அபிப்பிராயம். முதல்லயே 13லயே பாத்தீங்கன்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்யோர் ஞானம் எத்தது ஞானம் மதம் மம 2வது ஸ்லோகத்துல 2வது லைன்லயே சொல்லியிருக்கார். இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு அறியறது, திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு அறியறது தான் ஞானம். இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இது திருஷ்யம், இது நான் திரஷ்டா, இது எல்லாம் மாயா காரியம், அவித்தியிலிருந்து உண்டானது, இது எல்லாம் இல்யூஷன், எனக்கு இது சத்தியம் இல்லை, எனக்கு இது வேணாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னா, விவேக ஞானம் இல்லாம வைராக்கியம் வருமா? வராது. இது பொய்ன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் அதுல வைராக்கியம் வரும். இது சத்தியம்னு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா அது ஆபாசம். அப்ப பாத்தீங்கன்னா இது பொய், இது திருஷ்யம், இது பொய், இது சொப்பனம் அப்படின்னு ஒருத்தருக்கு நல்ல ஞானம் உண்டாச்சு அப்படின்னா வெளியில பாக்குறது விஷயத்துல எல்லாத்துலயும் வைராக்கியம் வரும். அப்ப ஞான வைராக்கியம் தான் பாத்தீங்க அப்படின்னா நிவர்த்தி காரணம். இந்த சம்சாரம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன காரணம்? அப்ப ஞான வைராக்கியம். யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்லுது, தான் தானா நிக்கிறதுக்கு என்ன சாமி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதா. அபியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான அபியாசம். திரஷ்டா திருஷ்யத்தை திரும்ப 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 பிரிச்சு 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 பாக்குறது, இதுதான் பாத்தீங்கன்னா அபியாசம். அபியாசம் பண்ணி இது பொய் இது பொய்ன்னு பிரிச்சு பார்த்தது எனக்கு வேணாம், எனக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் வைராக்கியம். இது பொய் எனக்கு வேணாம், இது பொய் எனக்கு வேணாம், இது மாயா காரியம் சொப்பன மாதிரி எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வைராக்கியம். பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது ஞானம். அப்ப பிரிச்சு பார்க்கறது ஞானம், அதை முன்னிட்டு உண்டாகக்கூடிய வைராக்கியம் விவேக ஞானம், அது மூலமா உண்டாகிற வைராக்கியம். இந்த ரெண்டு தான் பாத்தீங்கன்னா கீதா சாஸ்திரம். சரி, தெரிஞ்சுக்கிட்டா போதுமா அப்படின்னா ஆச்சாரியார் இன்னொன்னு வார்த்தையை சொல்றார், சசன்யாசோ சன்யாசே. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நிறைய புரிஞ்சிருக்கேன் சாமி அப்படின்னு எல்லாத்தோட கூடி இருக்கேன் அப்படின்னா இன்னும் புரியலன்னு அர்த்தம். இதை பொய்னா ஆச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சொல்றார். ஒருத்தன் ஒரு பாதையில போயிட்டு இருக்கான். ஒருத்தன் பாதையில போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா முள்ளா இருக்கிற பாதை பக்கம் போறான். பின்னாடி இருக்கிறவங்க நான் கண்ணா தெரியல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா அப்பாவோ நம்ம மாமாவோ யாரோ வராரு, நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம். தப்பு தப்பா பாத்தீங்கன்னா முள்ளு இருக்க பாதையிலேயே போறோம், நல்ல பாதையை விட்டுட்டு. என்னப்பா கண்ணு இருக்கா இல்லையா பார்த்துப்போ அப்படின்றோம். கண்ணா தெரியல பார்த்துப்போ அப்படின்றோம். அப்ப என்ன அர்த்தம்னா கண்ணு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? முள்ளு பாதையில போக மாட்டான். கண்ணு இருக்கிறவன் பாத்தீங்கன்னா திருஷ்டி இருந்துச்சு அப்படின்னா நல்ல பாதையில போவான், கெட்ட பாதையை விட்டுருவான். அப்ப பாத்தீங்கன்னா எவனுக்கு கண்ணு தெரியலையோ அவன் தான் பாத்தீங்கன்னா முள்ளு பாதையில போவான், நல்ல பாதையை விட்டுருவான். அப்ப விவேகம்ன்றது பாத்தீங்கன்னா திருஷ்டி. அப்போ ஒருத்தன் கெட்டதை தியாகம் பண்ணிட்டு இது திருஷ்யம் அப்படின்னு தியாகம் பண்ணிட்டு எது சத்தியமோ அதை ஸ்வீகாரம் பண்றதுக்கு பேர் தான் சன்னியாசம்.
கெட்டதை தியாகம் பண்ணிட்டு அசத்து வஸ்துக்களை தியாகம் பண்ணிட்டு சத்வஸ்துக்களை கிரகணம் பண்றது எதுவோ அதான் தியாகம். எது சத்து? நான் மட்டும். அப்ப திரஷ்டாவை பிடிச்சுக்கிட்டு திருஷ்யத்தை தியாகம் பண்றது எதுவோ அதுக்கு பேரு சந்நியாசம். அதான் பாத்தீங்கன்னா சந்நியாசே, சந்நியாசத்தோடு கூடி விவேக ஞானமும் வைராக்கியமும் தான் இந்த சம்சாரத்தோட நிவர்த்தி காரணம் அப்படின்னு கீதா சாஸ்திரே பிரசித்தம். இதுதான் பாத்தீங்கன்னா கீதா சாஸ்திரத்துல பிரசித்தம். யார் வேணாலும் எடுத்துக்கலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது. ஒண்ணு விவேகம். விவேகம்னு என்ன அர்த்தம்? திரஷ்டா திருஷ்யத்தை விவேகம் பண்றது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா விவேகம் பண்ணி திருஷ்யத்துல எல்லாத்தையும் வைராக்கியத்தை அடைகிறது. எப்படி வைராக்கியம்? இது பொய், ராத்திரியில இல்ல, நடுவுல தெரியுது, திரும்ப ராத்திரிக்கு போகும்போது இல்லாம போயிட போகுது, நடுவுல தோன்றி தோன்றி மறையிறதா இருக்கு அப்படின்னு வைராக்கியத்தை அடையுது. இது அப்புறம் ஆச்சாரிய சொல்ற தச்சன ஞானம் புரஸ்தா. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த விவேக ஞானத்தை முதல்ல சொல்லிட்டு தச்ச ஞானம், அந்த விவேக ஞானத்தை புரஸ்தாத் உபன்யஸ்தம், முன்னாடியே உபன்யாசம் செய்யப்பட்டது க்ஷேத்திரஜ விஷயம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது க்ஷேத்திரத்தையும் திருஷ்யத்தையும் க்ஷேத்திரஜன் அப்படின்ற திரஷ்டாவையும் பிரிச்சு அறிகிற விவேக ஞானம் முதல்ல நமக்கு உபதேசிக்கப்பட்டது. இதைதான் ஆச்சாரியர் எங்கிருந்து ஆரம்பிச்சார்? எத்து ஞாத்வா அமிர்தமஸ்து, எதை அறிந்த பிறகு நீ அமிர்தத்தை சாகா தன்மையை அடைவாயோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 12வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஞானத்தை பாத்தீங்கன்னா பிரிச்சு அறிகிற ஞானத்தை சொல்லியாச்சு. இது உத்தம் அந்யாபோகேன அதர்ம அத்தியாரோபேனச்ச. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு அந்நிய அப்போகேன. நம்ம இதை பிரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் எனக்கு அந்நியமா திரஷ்டாக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? நீக்க முடியும். அந்த நீக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னா அதர்ம அத்தியாரோபேனச்ச. நம்ம எதெல்லாம் நானுக்கு மேல நான் அப்படின்னு அத்தியாரோபம் பண்ணியிருக்கோமோ அந்த அத்தியாரோபம் பண்ணது எல்லாத்தையும் நேத்தி 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 அப்படின்னு அபவாதம் பண்றதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயமானது சொல்லப்பட்டது. அப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியும் சாமி அப்படின்னு போயிடக்கூடாது, மோட்சம் கிடைக்காது. என்ன பண்ணி ஆகணும்னா திருஷ்யத்தை எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணினா இந்த சம்சாரம் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படின்னு முடியும். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. தியாகே நைக்கே அமிர்தத்துவமானசு. தியாகத்தினால மட்டும்தான் அமிர்தம் கிடைக்கும். தியாகம்னா சங்கர் சொல்வார் சன்னியாசிக்கு மட்டும்தான் மோட்சம் அப்படின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ சன்னியாசிக்கு மட்டும் அப்படின்னு. ஆக்சுவலா சன்னியாசிக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நானை பிடிச்சுக்கிட்டு நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் திருஷ்யம்னு எவன் தியாகம் பண்றானோ அதுதான் சன்னியாசம். அப்படி பண்றவன் தான் சன்னியாசி. அப்படி பண்ணீங்க அப்படின்னா மோட்சம் கிடைச்சிடும். வெளியில சன்னியாசி கிரகஸ்தரை பத்தி இங்க பேச்சே இல்லை. தியாகம் தான் இங்க திருஷ்யத்தை தியாகம். நமஸ்காரம். நமஸ்காரம்.